ஐயா இல்லைங்க, மக்கள் தொகையில வந்து அந்த குறைவன் இருந்தா மட்டும்தான் கிராம சபை நடத்தணும், அதான் சட்டம். அப்படி இல்லைன்னா ஒத்தி வைக்கணும். அதுதான் இல்லங்கிறதா எங்களுடைய வாதமே. அதான் இல்லங்கிறதா குறைவன் இல்லாமல் இந்த கிராம சபை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது மக்கள் தொகை 7000 பேர் இருக்கிறோம். இதில் 200 மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். மக்கள் இல்லாமலே இங்கே இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் நோடல் ஆபீசராக வந்திருக்கும் வீடியோ மற்றும் செயலாளர் காவல்துறையும் அவர்களோட சேர்ந்து கொண்டு ஆளுங்கட்சி சேர்ந்த சில நண்பர்கள் சொல்றதுனால இந்த கிராம சபை நடந்துட்டு இருக்கு. மொத்த மக்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க. பவானி சேகர் அணையிலிருந்து கீழ் பவானி பாசனத்திற்கு உயிர் நீராக தொடர்ந்து கேட்டு விவசாயிகள் போராடி வருகின்றார்கள். குறைவேன் இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த இதை வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். கிராம சபையானது மக்களுக்கானது, மக்களுக்கான அதிகாரம். மக்கள் குறைவேன் இல்லாமலே இந்த கிராம சபை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒரு மாசமா உயிர் தண்ணி வேணும், மழையே இல்லாதனால உயிர் தண்ணி வேணும்னு விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா ஒவ்வொரு மனுக்கும் வந்து அவர் எந்த பதிலுமே கொடுக்கல இது வரைக்கும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுவும் நிறைவேற்றல. 13ஆம் தேதி நிறைவேற்றுறோம்னு சொன்னாரு, அதுவும் நிறைவேற்றல. இப்ப 14ஆம் தேதி ஜிஓ பாஸ் பண்றேன்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னாரு, அதையும் நிறைவேற்றல. அதனால இன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்க உக்கரம் கிராமத்துல இருக்கிற வண்டிவளையம் கிராமத்துல கிராம சபை கூட்டம் நடந்தது. அந்த கிராம சபை கூட்டத்துல நாங்க வந்து எல்லாருமே விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு இல்ல உயிர் தண்ணி வேணும் கீழ்பவானி வாய்க்கால்ல அப்படின்னு கேட்டு உயிர் நீர் வேணும்னு கேட்டிருக்கோம். ஆனா அந்த உயிர் நீர் வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தனியா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். ஆனா அரசு அதிகாரிகள் வந்து வீடியோமா வந்திருக்காங்க, மற்ற அதிகாரிகள் வந்து பஞ்சாயத்து செயலாளர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க சொன்ன கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து புறக்கணிச்சுட்டு வெளியேறிட்டோம். அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் உக்கரம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் குடிநீர் தேவைக்காக நீர் திறக்காததால் பொதுமக்கள் புறக்கணித்திருக்கின்றனர். தண்ணீர் திறக்க கோரி கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றாததால் கிராம சபை கூட்டத்திலிருந்து பொதுமக்கள் வெளிநடப்பும் செய்திருக்கின்றனர். இதுகுறித்து பார்த்து வருகிறோம். கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை அதிகாரிகளும் ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம்.